எம்இ முடிச்சிருக்காங்க. பிஎம்இ முடித்தோடனே நான் ஒரு எலக்ட்ரீஷியன் அசிஸ்டன்ட் வேலைக்கு எப்படி சேர்த்த முடியும்? இதில் என்ன ஒரு முக்கியமாக நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம்னா, அந்த பிஇ முடித்தவனுக்கு எந்த வேலையும் கிடைக்காதனால அவனோட ஃபீல்டில் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்னு படிக்கிறாங்க. பிஇக்கு 4 வருஷம், எம்இக்கு 2 வருஷம், 6 வருஷம் முடிஞ்சு இங்கே திருச்செங்கோட்டில் உங்களுக்கு எலக்ட்ரீஷியன்ஸ்க்கு மேபி ஒரு 6000 7000 சம்பளம் கொடுப்போம். அந்த வேலைக்கு அவங்க அப்ளை பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் சிந்திக்கணும். நாங்கள் அஃப்கோர்ஸ் ஆஸ் அ கவர்மெண்ட் என்ன இது பண்ணுறோம், சிலபஸ் நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் சிலபஸ் கற்றுக் கொடுக்குறோம். யாரையும் கட்டாய கல்வி பண்ணலை. 10th 12th ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் படிக்க வைக்கலை, புரிஞ்சு தான் படிக்க வைக்கிறோம். இது காரணம் என்னென்னா, அவனுக்கு படிப்பு மேலே ஒரு பிரியம் வரணும். நான் போன வருஷமே நான் சொல்லியிருந்தேன், 10th ஸ்டாண்டர்டில் நான் 856, ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு இது, 76% தான் நான் எடுத்திருந்தேன். இப்போ 12th நான் 90% கரெக்டாக 1066, 89.5. இது எப்படி வந்ததுன்னா, என் தந்தை அடிக்கடி சொல்லி தருவார், எழுதி பார்க்கணும் படிப்பை, சும்மா மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடாது, மக்கடிக்கக்கூடாது அப்படின்னாரு. அது எழுதி பார்க்கும்போது எனக்கு அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேலே என்னை உணராமல் ஒரு பிரியம் வந்தது. அந்த பிரியம்தான் என்னை படிக்க வச்சது. அது படிக்க வச்சது தான் என்னோட அந்த மார்க்கை தூக்கி கொடுத்தது. ஓகேங்களா? அதே படிப்பை என் ஸ்கூலில் 10th ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கின பொண்ணு, 10th என் கூட ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கின பொண்ணு கடைசியில் 12th வரப்போ நானும் அதுவும் ஒரே மார்க். இது நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை, அந்த பொண்ணுக்கு என்னென்னா 10th எடுத்தனால 12thலேயும் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணுன்ற ஒரு ப்ரெஷரில் அந்த பொண்ணு ஓவராக படித்து நார்மலாக படிக்க முடியாமே போயிடுச்சு. ஸோ உங்கள் குழந்தைகளை, அது எல்கேஜியாக இருக்கட்டும், அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், 9th இருக்கட்டும், 10th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன பிரியமோ அதை படிக்க வைங்க. பக்கத்துக்கார பையன் வீட்டில் என்ன படித்தாங்க, உங்கள் சொந்தத்தில் மாமா மச்சான் பசங்க என்ன படித்தாங்க, அதனால் நீ இன்ஜினியர் ஆகணும், தயவு செய்து அந்த ஒரு இதை பண்ண வேண்டாம். எங்கள் அப்பா அந்த மாதிரி பண்ணலை. அதுக்கு உண்மையாலுமே எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு இன்ஜினியரிங் படிக்கிறப்போ ஓப்பனாக கேட்டார், மெக்கானிக்கல் எடுக்கிறியா சிவில் எடுக்கிறியா? ஆனால் இன்ஜினியர் தான் ஆகணும்னு நான் சொல்லிட்டேன். மெக்கானிக்கலையா சிவில் எடுக்கிறியான்னு கேட்டப்போ, எனக்கு சிவில் வேண்டாம், நீங்கள் தான் சிவில் படிச்சிங்க, மெக்கானிக்கல் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி மெக்கானிக்கல் சேர்த்து வச்சார். இன்னொரு அதிசயமான ஆச்சரியப்படுமான விஷயம்னா, எனக்கு மெரிட்டில் சீட்டு கிடச்சிது, ஆனால் நான் எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கல. ஸோ ஃபாதர் என்னை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் சேர்த்துனார். சிவிலை விட மெக்கானிக்கல் காஸ்ட்லியான சீட்டு தான், ஆனால் சேர்த்துனார். நான் மேனேஜ்மெண்ட்டில் போனவன் டிகிரி முடிச்சுட்டு வந்துட்டேன், அரியர் இல்லாமல் முடிகிறப்போ. எங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு அதாவது மெரிட்டில் வந்த ஃபஸ்ட்டு பையன், நான் ஸ்கூல் பேரை சொல்ல விரும்பலை, எனக்கு தெரிஞ்ச ஸ்கூலு தான், அங்கேருந்து அந்த பையன் வந்தான். அந்த பையன் 7 அரியர் இன்னும் டிகிரி முடிக்கலை. இதுக்கு காரணம் அதாவது அது மனப்பூர்வமாக பிடிச்சு படித்தா கண்டிப்பாக வெற்றி அடையலாம். அதைத்தான் உங்கள் பையனுக்கு சொல்லணும். இன்ஜினியர் டாக்டர் மட்டும் படிப்பு இல்லை, ஆடிட்டர் இருக்காங்க, வக்கீல் இருக்கிறாங்க, போலீஸ் இருக்குது, சிவில் சர்வீஸ் இருக்குது, ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் எத்தனையோ துறைகள் இருக்குது. எங்களுக்கு இப்போ 10th 12th பசங்களுக்கு ஒரு சின்ன சார்ட்டு நான் அவங்களோட இதுக்கு கிளாஸ் ரூம்க்கு வெளியே போட்டிருக்கேன். அதாவது 10th முடித்தா அவங்க கெரியர் எந்த லெவலில் போய் முடியும், எந்தெந்த ஆங்கிளில் போகலாம் அப்படின்ற ஒரு சார்ட் நான் எங்கேயோ ஒரு வெப்சைட்டில் படித்தேன். அதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டிருக்கேன். எத்தனை பசங்க பார்த்தாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இந்த ஒரு வாய்ப்பு ஆனுவல் டேயில் தான் இதை நான் பேரண்ட்ஸுக்கு சொல்ல முடியும். நாங்கள் சிலபஸ் பண்ணுறோம், இது பண்ணுறோம். பட் அந்த காலத்தில் சார் சொன்ன மாதிரி டீச்சரை கண்டா பயந்தோம். டீச்சரை கண்டு பசங்க பயந்தவங்க இருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் டீச்சரோட உழைப்பு மட்டும் பத்தாது, பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வேண்டும். சார் சொன்ன மாதிரி உட்காந்து டெய்லி பசங்கள்கிட்ட பேசினா முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா பையனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுதான் எங்களோட வேண்டுகோள், எங்களோட எண்ணமும் அதுதான். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இப்போ டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா பற்றாக்குறை இந்தியாவில் உண்மையாலுமே நம்மளுக்கு இருக்கிற ஜனத்தொகைக்கு மருத்துவத்துறையில் குறைகள் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது குறைகள். அப்போ அங்கே நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்ஸை ப்ரொமோட் பண்ணுறது ஃபைன். ஆனால் இன்ஜினியர்ஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் இன்ஜினியர்ஸ், அவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குமே வேலை இல்லை. ஸோ உங்கள் பையனையும் மறுபடியும் அதில் இன்ஜினியராக போட்டு மறுபடியும் அந்த ரேஸில் அவனை இது பண்ணி நீ பிளேஸ்மெண்ட் ஆகி நீ ஐடி கம்பெனிக்கு போ, இது தேவையில்லாத ஒரு இதில் நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் போட்டு என்ன ஆகும்னா கடைசியில் பசங்களுக்கு படித்தது ஒன்றா இருக்கும், அவன் வாழ்க்கையில் செஞ்சது ஒன்றா. ஸோ அதில் ஒரு ப்ராப்ளமே இருக்காது. அவங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்னே தெரியவே தெரியாது. யாரோ ஒருத்தர் மட்டும் கை தட்டுறாரு, என்னன்னு தெரியல, முடிச்சிட்டாருன்னு நினச்சி நினைக்கிறேன்.
ஓகே, ஒரு 2-3 ஹைலைட்ஸ் மட்டும் சொல்லிடுறோம். ஹாஸ்டல் நெக்ஸ்ட் இயர் வந்து வீக்கெண்ட் ஹாஸ்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம். வீக்கெண்ட் ஹாஸ்டல் என்னென்னா, டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஊரில் வந்து ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்துருச்சு. நிறையா வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்குது. சிலதெல்லாம் ரொம்ப லாங் ஆகுது. இல்லைன்னா ஏதாவது ரோடு குழி வெட்டி போட்டுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறனால மண்டே டு ஃப்ரைடே ஹாஸ்டல். ஃப்ரைடே ஈவினிங் வந்து நாங்கள் வீட்டில் கொண்டு வந்து பையனை விட்ருவோம். மறுபடியும் மண்டே பிக்கப் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ ஒன்லி 5 days ஹாஸ்டல். எங்களோட கெரியர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இன்னும் அவனுக்கு பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கோசரம். ஸோ இந்த வந்து ஒரு சிட்டிலலாம் இது வந்து செயல்பட்டில் இருக்குது. நாங்கள் ஏன் இங்கே கொண்டு வரோன்னா, ஏதோ இப்போ ஒரு 200 பேர் இருக்காங்க, இன்னொரு 150 பேர் ஹாஸ்டலுக்குள்ளே வந்தாங்கன்னா ஹாஸ்டல் பசங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 4:30 மணி வரைக்கும் விளையாடுறோன்னா ஒரு 5:30 மணி வரைக்கும் விளையாட வைப்போம். இன்னொரு 1 hour கொடுக்குறப்போ ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்க முடியும். அப்புறம் ஈவினிங் ஸ்டடிலையும் கொடுக்க முடியும். ஏன்னா ஹோம் சிக்கும் ஆயிடக்கூடாது, பசங்களுக்கு பெற்றோர்களோட தொடர்பும் இருக்கணுன்றனால தான் இந்த வீக்கெண்ட் ஹாஸ்டல் கொண்டு வரோம். ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேலே தூரமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் பர்மனண்ட் ஹாஸ்டல் மாதிரி வீக்லி ஒன்ஸ் விசிட்டிங் சண்டே அந்த மாதிரி வச்சுட்டு, ரெகுலராக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு வில்லிங் இருக்கோ அவங்களுக்கு வந்து வீக்கெண்ட் ஹாஸ்டல். சப்போஸ் சாட்டர்டே ஒர்க்கிங்னாலும் சாட்டர்டே ஈவினிங் அனுப்பிட்டு மண்டே மார்னிங் விட்டுரும். இது வந்து ஒரு புது இது இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த லைஃப் ஓரியன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலான்னு இருக்கோம். லைக் லாஸ்ட் இயரே சொன்னேன், பட் இந்த வருஷம் ஒரு ப்ராப்பர் எனக்கு ஸ்டாஃப் கிடைக்கல. லைக் இந்த ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல், கார்பெண்ட்ரி. ஏன்னா வீட்டில் ஒரு டேப்பு இப்போ பைப் தண்ணி பார்த்திங்கன்னா திடீர்னு அடைச்சிருக்கும், அது ஒன்றும் இருக்காது. அது திருவி எடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே உப்பு அடைச்சிருக்கும். அந்த உப்பை க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் போட்டிங்கன்னா அதுவே வேலை செய்யும். அதுக்கு நம்ம எதாவது எலக்ட்ரீஷியனை கூப்பிடுவோம். அவங்க வந்து அதை தெரிஞ்சு, சார் இதுதான் சார் சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பேசிக் திங்ஸை நாங்கள் குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு 7th ஸ்டாண்டர்டுக்கு மேலே சொல்லி கொடுக்கலாம். எலக்ட்ரிக்கலு, ப்ளம்பிங்கு, ஏதாவது இப்போ தண்ணி மோட்ரு போடுறோம், மோட்ரு போனோன்னா டப்புன்னு வீட்டில் இருக்கிறது ட்ரிப் ஆயிடுது. எதனால் ட்ரிப் ஆச்சு? இந்த சுவிட்சு தான் ட்ரிப் ஆச்சா, இல்லை மோட்டர்னால தான் ட்ரிப் ஆச்சா, இல்லை ஏசினால் ட்ரிப் ஆச்சா? இந்த மாதிரி பேசிக் திங்ஸு நம்மள நடைமுறையிலே யார்ட்டையும் இல்லை. இதை எங்கள் வீட்டில் எனக்கு பண்ணுறனால இது நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எய்மில் நெக்ஸ்ட் இயர் கொண்டு வரலான்னு இருக்கோம். மற்றபடி பேரண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் இந்த வருஷம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை மாற்றிருந்தோம். ஐ மீன் ஒரு வருஷத்துக்கு 3 டேர்ம், அந்த டேர்முக்கு வந்து இவ்வளோ ஃபிக்ஸ்டு ஐட்டம்ட்டு. இது வரைக்கும் கரெக்டான டைமுக்கு ஃபீஸ் பே பண்ண பேரண்ட்ஸ்க்கு மிக்க நன்றி. ஃபீஸ் இது என்னென்னா, நீங்கள் கொடுக்குற அந்த ஃபீஸ் தான் நாங்கள் கரெக்டான நேரத்தில் இங்கே வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு சம்பளமும் கொடுக்கணும், கரண்ட்டு பில்லு, வேனு, அதுக்கு ஏதாவது செலவுகள், அப்புறம் ஃபைலிங்கு, ஏகப்பட்ட, அதாவது ஆப்ரேஷன் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்லப்போனால். தமிழ் எனக்கு ஆக்சுவலி மீனிங் தெரியல. இந்த நீங்கள் வந்து இந்த டைமை கரெக்டாமல், நாங்கள் ஏன் இந்த டைமுக்குள்ளே எங்களுக்கு ஃபீஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த நேரத்தில் அந்த கேஷ் ஃப்ளோ எங்களுக்கு ஆனால் தான் அடுத்த எங்களால் பிளானிங் பண்ண முடியும். அந்த ஃபீஸ் நீங்கள் பொறுமையாக கட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அது தள்ளி போகிறப்போ எங்களோட பிளானிங் தள்ளி போகும். சம்பளம் 1 நாள் 2 நாள் தள்ளி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நாங்கள் உங்கள் காசை வாங்கி ரொட்டேஷன் பண்ணி தான் பண்ணுறோம். அதுதான் எல்லா பிஸ்னஸும். எல்லோரும் தொழிலும் செய்கிறீங்க, வேலையும் இருக்கீங்க, அதுதான். ஸோ கரெக்டான நேரத்தில் பண்ணாதில்லைன்னா நாங்கள் வந்து மெசேஜ் அனுப்ப வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா பசங்கள்கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது, சொல்லி அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அது தேவையில்லாமல் வந்து உங்களுக்கு மன உடைச்சலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை நீங்கள் அதை வந்து ஸ்டாஃப்டையோ இல்லை பிரின்ஸிபால்ட்டையோ பேசினா அது ஒரு தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன் போகுது. இது எதுக்கு இன்றைக்கி மேடையில் சொல்கிறோன்னா, நாங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் ஒன்று தான், இந்த ஸ்கூல் ப்ராஃபிட் எடுத்து நாங்கள் சொத்து சேர்க்குறதுக்கு கிடையாது. இது செங்கோடன் என்னோடய அப்பா வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டில் ஆரம்பித்த ஸ்கூல். அந்த சர்வீஸ் பேஸிஸில் தான் செய்கிறோம். கம்மியான ப்ராஃபிட் எடுக்கிறோம். அந்த ப்ராஃபிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு திருப்பி போடுறோம். ஒரு கிட்ஸ் பில்டிங்கு, கேன்டீனு, அந்த ஸ்டோர் ரூம் அதை கட்டுறதுக்கு உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு சதுரடி 1500 ரூபா ஆயிடுச்சு. நான் பண்ணுறது இந்த ஸ்கூலில் வந்து எடுக்கிற ப்ராஃபிட்டை நாங்கள் அதில் போட்டோம்னா அடுத்த வருஷம் டெவலப்மெண்ட் காஸ்ட் அதிலே முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் கட்டுற காசு கரெக்டாக கட்டினா தான் எங்களுக்கு கரெக்டான நேரத்தில் சம்பளம் கொடுக்க முடியும். ஏன்னா எங்களை நம்பி ஒரு 300 பேர் இருக்காங்க, அவங்கள நம்பி குடும்பங்கள் இருக்குது. 1 நாள் 2 நாள் நாங்கள் சம்பளம் தள்ளி போனாலும் அவங்களுக்கு அது என்ன மிஸ் ஆகுது, அவங்களோட அத்தியாவசிய தேவைகள் தள்ளி போகுது. இந்த மாதிரி விஷயம் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆனால் கரெக்டான நேரத்தில் நிறையா பேர் பண்ணியிருக்காங்க, சில பேர் அட்வான்ஸாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக கேட்டுக்கொள்கிறது என்னென்னா, ஒரு இந்த இன்ஜினியர் டாக்டர்ன்ற ரொம்ப விஷயந்தான். அடிக்கடி நான் 10th and 12th பேரண்ட்ஸ்க்கு சொல்லிகிட்டே இருக்கேன், பசங்கள்கிட்டயே கேட்பேன். இன்ஜினியர் டாக்டர் மட்டும் இல்லை, இன்ஜினியர்லேயும் நிறையா ஃபீல்டு இருக்குது, நிறையா துறைகள் இருக்குது.
இன்ஜினியர் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி தான் போகணுன்னு இல்லை, ஆர்டிஓ எக்ஸாம் எழுதலாம், பேங்கிங் எக்ஸாம் எழுதலாம். இதுக்கெல்லாம் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் துறைகளில் ஆள் குறைஞ்சிக்கிட்டே வருது. எங்களை மாதிரி எங்களுக்கு இருக்கிற பேரண்ட்ஸும் குழந்தைகளோட எண்ணங்களை மதித்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாசத்தோடவும் உணர்வோடவும் அவங்கள வளர்த்து வந்தீங்கன்னா பிற்காலத்தில் வந்து அவங்க நம்மளை நினச்சி பார்ப்பாங்க. அதை தான் நாங்கள் இந்த அலுமினி டேவும் செஞ்சோம். பிற்காலத்தில் நம்ம இந்த பசங்க இந்த ஸ்கூலுக்கு வரணும், அதனால் ஒரு கான்டாக்ட் கிட்ட ஒரு நல்லது செய்யணுன்ற ஒரு முறையில் தான் நான் செஞ்சேன். இது என்னோடய 2வது வருஷமாக வாய்ப்பு கொடுத்த என் தந்தைக்கும் என் தாயாருக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை வந்து ஐயா சார் ஞானசம்பந்தன் சார் வந்து பண்ணி கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி. இவ்வளோ தூரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த பேரண்ட்ஸ்க்கும் நன்றி. குட் டே.